இசுவேல் முருகனுக்கு அரகரோகரா. எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும். எண்ணிய முடிகள் வேண்டும், நினைச்சதெல்லாம் ஜெயிக்கணும். நல்லதே எண்ண வேண்டும், நல்லதை தான் நினைக்கணும். திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்லறிவு வேண்டும். பண்ணிய பாவம் எல்லாம் பரிதுமுன் பணியைப் போல நசிந்திடல் வேண்டும். பாரதியார் சொல்வார். அதுமாரி இல்லக விளக்கு இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கு ஜோதி உள்ளது. பல்லக விளக்க பலரும் காண்பது, நல்லக விளக்கு நம சிவாயவே. அறிவு எல்லா வகையிலையும் வளர்த்துக்கலாம். இந்த உலகத்தை நேசிக்கும் போதே, இந்த உலகத்துக்காக வாழுங்கிற போதே எல்லா விஷயத்துலையும் நம்ம கற்றுக்கலாம். கற்றுக்கொண்டே இருக்கிறது தான் வாழ்க்கை. அதேமாரி பொய்யாமை, பொய் சொல்லக்கூடாது. நம்மளோட எண்ணத்தில் சொல் செயல் எதுலேயும் பொய் இருக்கக்கூடாது. தர்ம சிந்தனை, தனக்கும் பிறர்க்கும் எதெல்லாம் நல்லது கொடுக்குமோ அதை கடைப்பிடிக்கிற தர்மம். அதேமாரி இறைவனிடத்தில் கூட அந்த சத்தையான பக்தி இருக்கணும். இதனை விளக்குவது தான் ஒரு நல்ல மனிதனோட வாழ்க்கை. இந்த சமூகத்தோடைய வளர்ச்சி, சமூகத்தோட பாதுகாப்பு இந்துக்கள் மதத்தில் தான் அபரிவிதமாக ஆற்றலோடு இருக்குது. அதாவது சனாதனம் என்பது ஒரு சத்தியமான உண்மை. நம்ம உயர்ந்த இந்துக்கள் மதத்தில் தான் இது வாழ்க்கை சாசனமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. உண்மை பேசுறதுங்கிறது ஹரிச்சந்திரன் கதை மூலமாக நமக்கு உணர்த்தினார்கள். அதேமாரி விருந்தோம்பல், காலம் தவறாமை, நன்றி உணர்வு, இறைபக்தி. நன்றி உணர்வு முக்கியம், இறைபக்தி முக்கியம். இதுதான் இந்து மதத்தோட கொள்கையோட ஆணிவேர். விரிவாக கொஞ்சம் வரிசைப்படுத்தி பார்த்தால் அன்பு வேண்டும், தயை வேண்டும், கருணை வேண்டும், பரிவு வேண்டும், இரக்கம் வேண்டும். இதுதான் அறம் சார்ந்த வாழ்க்கை. அதேமாரி புறவாழ்வு, மன தூய்மை வேண்டும், புற தூய்மை வேண்டும். நமது சூழல் நல்லதாக அமைந்த வேண்டுமென்றால் சமூகமும் நல்லிணக்கத்தோடு இருக்க வேண்டும். உலகம் முழுவதும் இந்து மதத்தோடைய கொள்கைகள் ஆடிவேர் பரவ வேண்டும். அதுக்கு வரிசைப்படுத்தியிருக்காங்க பாருங்க. நல்ல நட்பு வேணும், நல்ல ஒழுக்கம் வேணும், ஒழுங்கு வேணும், நல்ல உறவுகள் வேண்டும், நட்புகள் வேண்டும், தெய்வத்தோட பலம் வேணும். அதுக்காக தெய்வத்தில் ஒரு பயம் இருக்கணும். தெய்வ பலம் வேணும்னா தெய்வத்தோட பயம் இருக்கணும். இதை மூத்தோர் சொல் அமிர்தம் நினைக்கணும். வாழ்க்கையில் உயர்ந்தவர்கள் மூத்தவர்கள், அவர்களுடைய சொல் அமிர்தம். அப்பா அம்மா தான் முதல் தெய்வம். தாத்தா பாட்டி முக்கியமானவங்க. சான்றோர்கள், ஆன்றோர்கள் எல்லாருமே மிக சிறந்த நமக்கு வழிகாட்டிகள். அவங்க சொல்லலாம் மதிக்கணும். அதனால் நமக்கு என்ன கிடைக்குது? நம்ம எளிமையாக வாழக்கூடிய தன்மை கிடைக்குது. சிக்கனமாக குடும்பம் நடத்தக்கூடிய பெருமை கிடைக்குது. பிறருக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு தகுதி, திறமையெல்லாம் வளருது. அதனால் இன்னும் கேட்டால் இந்த பணிவு அடக்கம் நம்மளை மனுஷனை உயர்த்துது. ஒருத்திட்ட கீழ்ப்படிகிறது தப்பே கிடையாது. கீழ்ப்படிதல் ரொம்ப ஆஞ்சநேயர் மாதிரி அவ்வளவு ஆற்றல் கிடைக்கும். தனக்கு மேலே உள்ளவர்களோட நட்போடு இருக்கணும். தனக்கு மேலவர்களை பாராட்டணும், அவளை தட்டி கொடுக்கணும், அவளை வாழ்த்தணும், அது அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். தனக்கு மேல் உள்ளவர்களுடைய தேவை நிறைய இருக்கிறது. அதை போய் தனக்கு சமமாக உள்ளவர்களோட அன்பு பாராட்டணும். தட்டி கொடுத்துட்டு போகிற மாதிரி இவங்களை கை கோர்த்துட்டு போகணும். தனக்கு சமமாக இருக்கும். தன்னை விட கீழே தாழ்ந்து நிலைகளில் இருக்கிறவங்கள தூக்கி வர்ற மாதிரி கை கொடுக்கணும். அவங்களுக்கு உதவியாக இருக்கணும், உறுதுணையாக இருக்கணும், உதாரணமாக இருக்கணும், துணையாக தூண்டுகோலாக இருக்கணும். இப்படி ஒரு சமுதாய வாழ்க்கை. அவர்களுடைய பாவ புண்ணியங்களுக்கு ஏற்றவிட ஏற்ற இறக்கங்களாக கூட இந்த எண்ணங்களால் எப்படி தண்ணி மேடு பள்ளம் இல்லாமல் காட்டாமல் சமமாக காட்டுகிறதோ அந்த பரந்த மனப்பான்மை இந்த உலக வாழ்க்கையை
அனைவரையும் சமமாக காட்டும், பாவிக்கும். அதன் மூலம் நிறைய நன்மைகள் உண்டு. இது வந்து அனைவரிடத்தில் இனிமை பேசக்கூடிய ஒரு மனப்பாங்கை கொடுக்கும். அதாவது அரவணைத்து வழிகாட்டுற போது நமக்கு அறிவுரை ஆலோசனை தான் கேட்டால் தான் கொடுப்பாங்க. ஆனால் அந்த ஒரு நடுவில் ஒரு தடுப்பு மாதிரி இருக்கிறது ஈகோ தான். அந்த ஆணவம் இல்லாமல் அந்த பணிவு அடக்க இருக்கும்போது நம்மள்கிட்ட உரிமையாக வந்து நம்ம தவறு செய்தாலும் அதை திருத்தக்கூடிய நல்லவர்கள் வருவார்கள். நம்ம பள்ளத்தில் விழாமல் எப்போவுமே பாதுகாப்பாக இருப்போம். இன்சொல் பேசுறது, அதனால் நிறைய நன்மைகள் இருக்கிறது. நல்லதொரு தொடக்கம், இன்பத்தின் தோற்றம், அற்புதமான அமைதி ஆற்றல். ஏன்னா நல்லதே நினைக்கணும், நல்லதே செய்யணும், நல்லதே தொடங்கணும். இதெல்லாம் எல்லாமே நல்லதாக இருந்தால் நம்ம வாழ்க்கை அன்பு, அறிவு, ஆரோக்கியம், துணிச்சல், கௌரவம், வெற்றி இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, இதெல்லாம் நிரந்தரமாக இருக்கும். எதுக்கும் கவலைப்பட வேணாம், கஷ்டப்பட வேணாம். இந்த உலகத்தோட அமைதி வளம் எல்லாமே பாதுகாக்கும். போட்டி பொறாமல் இருக்காது, சூழ்ச்சி சுரண்டல் இருக்காது இல்லையா. இன்றைக்கி ஆற்று மண் காணா போகுது, மலையெல்லாம் காணா போகுது, காடுகள் அழிஞ்சு போகுது. இதெல்லாம் இயற்கையை அழிக்கிறது மூல வரக்கூடிய பாதகங்கள் நிறைய. ஆனால் சமுதாயமே நல்லவர்களாகிட்டா, நல்லவங்களாகிட்டாக்கா எந்த பாதிப்பும் ஏற்பட போவதில்லை. நல்ல ஜனநாயகராட்ட நல்ல ஆட்சி வரும், நல்ல காட்சி வரும், நல்ல மாட்சிமை வரும். மெய்மை உண்டாது அனைவரும் சந்தோஷமாக வாழலாம். உலகத்திற்கு உபயோகப்படும் எதையுமே வீணாக்கக்கூடாது, விரயமாக்கக்கூடாது. அது நேரம், பொருள் எதுவாக இருந்தாலும் சரி, எதுவுமே வீணாக்கக்கூடாது. முக்கியமாக எந்த உயிருக்கும் தீங்கு செய்யக்கூடாது. எல்லா உயிர்களும் வாழும். எல்லோரும் இன்பற்று இருக்க நினைப்பதை வேலை வேறொன்று வரியேன் பராபரமேனார். அதுமாரி தியாகம், சேவை, மக்களுக்கு நிறைய அந்த உணர்வு வரும். அது வந்ததுனாலே பாதி வளர்ச்சி. எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும்னு ஆசை வந்துட்டுனா எங்கே இருக்க போகுது சண்டை சச்சரவு? யாரையும் உயர்ந்து வர மாட்டேன், யாரும் தாழ்ந்து வர மாட்டேன். எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணுங்கிற நினைப்பு வரட்டும். இது எல்லாமே ஆன்மீக வாழ்க்கையில் அந்த மென்மையான மனசை மலர வைக்கும். ஆன்மீகங்கிறது தன்னை உணர்தல், அறிதல், மேம்படுத்தி கொள்ளுதல். இதுக்கெல்லாம் ஒரு மையப்புள்ளி தான் திருசூலம் மயில்கரை பாலமுருகன் சன்னிதானம். எல்லோரும் அந்த கோயிலுக்கு வரணும். வருவது மூலமாக தன்னையும் பாதுகாத்து கொண்டு, தன்னை சார்ந்தவர்களையும் பாதுகாத்து கொண்டு, உலகத்தையும் பார்த்து காண்டு, உலக உயிர்களையும் பாதுகாத்து கொண்டு, எல்லோரும் இன்பற்று இருக்க நினைப்பதையால் வேறொன்று பராவரமே என்றோம். வெற்றிவேல் முருகன் கரோகரா.